ஒரு கோர்ஸ் படிக்கும் போதே வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். ஒரு கோர்ஸ் படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைச்சாலும் நல்லா இருக்கும். ஆனா ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்களுக்கு வேலை கிடைச்சா எப்படி இருக்கும்? ஏன் திமுங்களா எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். எஸ், அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் தான் எடுத்து வந்திருக்கிறோம். அது என்ன கோர்ஸ் அப்படின்னு வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாவா பார்த்து தான் ஆகணும். சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கபிலன் குமார் வடிவேல் ஃப்ரம் எம்இசி. என்னன்னா ஒரு கோர்ஸ் ஜென்ரலா நீங்க இதுல பார்த்த மாதிரி தான். என்னன்னா ஒரு கோர்ஸ் நார்மலா படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு வேலை அஷ்யூர்டா இருக்கும் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டு, அப்படின்னா கோர்ஸ் படிக்கும் போதே மாதம் 30,000 சம்பளம் அப்படிங்கிற மாதிரி விளம்பரங்கள் நீங்க கேள்விப்பட்டு. ஆனா ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும் போது உங்களுக்கு வேலையும் கிடைச்சா எப்படி இருக்கும்? கோர்ஸ் நீங்க என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு வேலைக்கான ஆஃபர் லெட்டரும் கையில இருந்தா அதை விட ஒரு சிறப்பான அஷ்யூரன்ஸ் எப்படி இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான சிறப்பான ஒரு வேலை தான் ஒரு கோர்ஸ் தான். வேலையை பொறுத்த அளவுக்கு இந்த வேலை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கும். வாட் இஸ் மீன் பை தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர்? இன்னும் நல்லா தெரிஞ்சவங்க வந்து டிபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிபிஐ அப்படின்னு. இந்த டிபிஐ அப்படிங்கிறதுனா இப்ப பாத்தீங்கன்னா பிரகாஷ் அப்படின்னு ஒரு ஜீவன் இருக்குது. வீடியோ 2 பேர் போடுவீல, அதுல போட்டுக்கோ. பிரகாஷ் அப்படின்னு ஒரு ஜீவன் இருக்குது. அவர் வந்து ஒரு கம்பெனி, சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவரும் ஒரு கம்பெனி. இந்த பிரகாஷ்ங்கிற கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பவர் பிளான்ட், ஆயில் ரிஃபைனரிஸ் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பெத்தகை. எஸ், படாக்கை இந்தியில. எனக்கு புரியல, எவன் சொன்னா மெக்கானிக்கல் படிச்சு நீ மிஷின் ஓட்டுறது மட்டும் தான் வேலையா? ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பவர் செக்டர்ல நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு, அதுக்கான growth-உம் இருக்கு. இந்த ஃபீல்ட்ல என்டர் ஆகிறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் CQI, சர்டிஃபைடு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர். இந்த CQI கோர்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் பிராக்டிக்கலான ஒரு ட்ரைனிங் தான் நம்ம எம்இசியில கற்றுக் கொடுக்குறோம். 30 நாள் ட்ரைனிங். சும்மா ட்ரைனிங் மட்டும் இல்ல, கையோட வேலையை நீங்க வாங்கிட்டு போயிடலாம். இந்த கோர்ஸை என்ரோல் பண்றதுக்கு, மேலும் நம்மளுடைய மற்ற கோர்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு MECcoimbatore.com விசிட் பண்ணுங்க. எஸ், அப்போ என்னன்னா அவர் வந்து ஒரு பெரிய கம்பெனி. அவர் வந்து ஒரு ரிஃபைனரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாரு. அதுக்கு நிறைய வந்து எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். எக்யூப்மெண்ட்ஸ்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர், பாய்லர், ப்ரெஷர் வெசல்ஸ், ஸ்டோரேஜ் டேங்க்ஸ், ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படும். இப்போ இதையெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா அவரே உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ அவர் கீழே உள்ள கம்பெனிஸ்க்கு வந்து கொடுப்பாரு, சப்ளையர்ஸ்க்கு வந்து அவர் கொடுப்பாரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு சப்ளையர் தான் நம்ம ரமேஷ் அண்ட் கோ, சோட்டா கம்பெனி. ஹிந்தி கரெக்ட் தானே? எஸ், சோட்டாவாலா. எஸ், ஹீஸ் எ சோட்டாவாலா கம்பெனி. அப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருவாங்க. இப்ப இவங்க வந்து டிராயிங்ல இவங்களே கொடுத்துருவாங்க. தம்பி எனக்கு இந்த மாதிரி தான் பாய்லர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் கம்பெனில இருந்து ரமேஷ் கம்பெனிக்கு டிராயிங் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த பிஓ, அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, பிஓ எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தனியா ஒரு நாள் சொல்றேன் ஒரு வீடியோல. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா இவரு அந்த டிராயிங்ல சொன்ன மாதிரியே, சூத்திரத்துல சொன்ன மாதிரியே கடைவாரு, கிண்டுவாரு, எல்லா வேலையும் பண்ணுவாரு. இவரு எல்லாம் முடிச்சிருவாரு. இப்ப இவர் வந்து அனுப்பிச்சு விடுவாரு. டேங்க முடிச்சுட்டு ஒரு பாய்லரை செஞ்சுட்டு அனுப்பிச்சு விடுறாரு. அங்க போனா போல்ட் நட்டு ஃபிட் ஆகல, கரெக்டா போய் ஃபிக்ஸ் பண்ண முடியல. கமிஷனிங் வைப்போம், சொல்லி முடிஞ்சா பைப் வந்து இங்க பாதியில தொங்கிட்டு நிக்குது அந்த இடத்துல. இதை போய் லாக் ஆகப்பட்டிது, ஏன்னா டைமென்ஷன் தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருந்து செஞ்சு பூனேக்கு அனுப்பியிருக்காரு. அப்போ கோயம்புத்தூர் இருந்து பூனேக்கு போனா என்ன ஆச்சு? காசு எல்லாம் போச்சா? இதனால என்ன பண்றாங்கன்னா, உங்க கம்பெனில தான் QC இருக்கிறாருல, இதுல ரமேஷ் கம்பெனி, ரமேஷ் சோட்டாவாலால அந்த கம்பெனில தான் QC இருக்கிறாருல, அவரே செக் பண்ணிட்டு இவர் சொல்லியிருக்கலாம்ல, இல்ல இவங்க தான் வந்து பெத்த கம்பெனி ஆச்சா, பிரகாஷ் பெத்த கம்பெனி, அந்த பெத்த கம்பெனியாவது அங்கேயாவது போய் செக் பண்ணி இருந்திருக்கலாம். அப்படியே இவங்க போய் செக் பண்ணியிருந்தாலும் இல்ல அவங்க ஆலையில செக் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் குடுக்கல் வாங்கல அது பிரச்சனை இருக்கலாம், முரண்பாடுகள் வரலாம். முரண்பாடுன்னு இல்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன், நஷ்டம் யாருக்கு? கம்பெனிக்கு தான். அப்ப கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டைம்ல சிச்சுவேஷன்ல, தம்பி என் டிராயிங் தான் நான் தான் குடுத்துக்கிறேன். அப்பதான் கபிலனுக்கு கால் பண்ணுவாங்க. மிஸ்டர் கேகே, ஆக்சுவலா நாங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம் மிஸ்டர் ரமேஷ் ஓலாக்கு. ஸோ அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோட்டா டேங்க் நாங்க ஒரு பாய்லர் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த பாய்லர் கரெக்டா தான் பண்றாரான்னு நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க எங்கிட்ட. இப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் போவேன் எங்க ரமேஷ் கிட்ட போவேன். ரமேஷ் சொல்லுங்க, அங்க ஏதோ டிராயிங் கொடுத்தாங்க, அந்த டிராயிங்கை காட்டுங்க அப்படின்னா டிராயிங் காட்டுவார். ஓகே, இந்த டிராயிங் படி பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த வாசலை வந்து கிழக்கு முன்னாதானே வைக்கணும், இல்ல மேற்கு முன்னாதானே வைக்கணும் அப்படின்னு இருக்கும். ஆஸ் பர் டிராயிங் படி என்ன கேட்டிருக்காங்களோ அந்த டிராயிங் படி தான் இவங்க பண்ணிக்கிறாங்களான்னு ஒவ்வொன்றையும் செக் பண்ணுவேன். இது என்னுடைய வேலை. ஸோ இது நான் செக் பண்றேன். அடுத்து டைமென்ஷன்ஸ், டிராயிங்ல வந்து டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வால்வில் இருந்து இந்த வால்வ் வரைக்கும் இதுதான் அளவு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த அளவு தான் இருக்குதான் இங்க ரமேஷ், எங்கப்பா அங்க லேபர் ஏதாச்சும் இருப்பாங்க.
கூப்பிட்டு தம்பி இதை அளந்து காட்டுங்க அப்படின்னா அவங்க அளந்து காட்டுவாங்க. ஸோ அது கரெக்டாக ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதும் ஆஸ் பர் டிராயிங் படி இருக்குதான்னு செக் பண்ணுவேன். ஓகே, இந்த வெல்டிங் அடிக்கணும், வெல்டிங் அடிக்கணும்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. இந்த வெல்டிங் கரெக்டாக தான் அடிச்சிங்களா, பண்ணிட்டு என்டிடி செக் பண்ணணும்னு போட்டிருக்காங்க, பண்ணீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட்டை காட்டுங்கன்னு கேட்பேன். எஸ், என்டிடி பண்ண ரிப்போர்ட் இருக்கும்ல. ஸோ QC வேற வெல்டிங் ஃபிட்டப் ரிப்போர்ட்லாம் பண்ணியிருந்தாங்க, அது ரிப்போர்ட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் வாங்கி கேட்பேன். எல்லாமே காட்டணும் என்கிட்ட. காட்டினா தான் ஓகே யூ ஆர் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடைசியா IRN அப்படின்னு ஒன்று டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுவேன். இன்ஸ்பெக்ஷன் ரிலீஸ் நோட் அப்படின்னு. இந்த IRN கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா தான், யார்கிட்ட பிரகாஷ்ட கொடுத்தா தான் இந்த டப்பா, அதாவது இந்த பாய்லர் இங்கிருந்து அங்கே போகும். இல்லைன்னா பிரகாஷ் வாங்க மாட்டாரு, வாங்கலைன்னா காசும் தர மாட்டாரு. அப்போ தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன். இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, நாளைக்கு அதுல ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சுன்னா, ஏன்டா நீ பார்த்து குடுத்திய, அறிவு இருக்குதா, அந்த பில்டிங்ல ஓட்டர் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வருவாங்க. பிரகாஷே வந்து என்கிட்ட கேட்பாப்ல. அப்ப நான் என்ன பண்றது? அப்ப நான் என்ன பண்ணனா, நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பொறுப்பு என்னோடது. அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அதை பொறுப்பா இருந்து செக் பண்ணி, ஏன்னா நான் யாருக்கும் சார்ந்தவன் இல்லை, நான் ஒரு பொதுவானவன், ஒரு மூணாவது ஆள். தட் இஸ் கால்டு தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர். நான் இவங்களுக்கும் சாதகமா பேச மாட்டேன், அவங்களுக்கும் சாதகமா பேச மாட்டேன். ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ல என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நாங்க மூணாவது கண்ணை திறந்து பார்த்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கொடுப்போம். இதுதான் நம்ம MEC இன்ஜினியரிங்ல ஒரு இன்ஸ்பெக்ஷன் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் தான் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் சர்வீசஸ், அல்லது தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன், அல்லது தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர். இந்த வேலை செய்யறாங்க இல்லையா, இந்த ஜாப் ரோலுக்காகத்தான் உங்களை நாங்க இப்போ எடுக்க போறோம். இந்த கோர்ஸ் வந்து சார், இந்த ஜாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சட்ட சிக்கல் இருக்கும் அப்படின்னா லொகேஷன். ஏன்னா டெய்லி இந்த கம்பெனிக்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. வாரத்துல ஒரு நாள் தான் இந்த கம்பெனி இருக்கும், அடுத்த நாள் வேற ஒரு கம்பெனி இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் வேற ஒரு கம்பெனி இருக்கும். இப்படி ஆல் ஓவர் த தமிழ்நாடு டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து டிராவலிங் பிடிச்சவங்க மட்டும்தான் இந்த ஃபீல்ட்ல போய் வேலை பார்க்க முடியும். அதே மாதிரி ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி லோட்லாம் கிடையாது. நீங்க போய் இந்த மிஷின் ஆப்ரேட்டர் மாதிரி எடுத்து ஒரே வேலையை திருப்பி செய்யறது அந்த வேலை இருக்காது. நீங்க புது ஆட்களை மீட் பண்ணுவீங்க, விச் மீன்ஸ் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இன்னும் பெருசா பில்ட் ஆகும். அப்புறம் புது நபர்கள், புது எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு கம்பெனில ஒவ்வொரு மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுதான் நீங்க அடுத்த லெவலுக்கு ஈஸியா இந்த ஃபீல்டுக்குள்ள போக முடியும். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ள யாராச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெளிவா தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஃபீல்டு கொடுக்குறவங்கள்ட்ட. ஓகே, இப்போ இந்த தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டரா தான் உங்களை நாங்க வேலைக்கு எடுக்க போறோம். இந்த வேலைக்கு எடுக்கும் போதே உங்களுக்கு என்னன்னா ஆஃபர் லெட்டர் கையில கொடுக்கும். அந்த ஆஃபர் லெட்டர்ல என்ன மென்ஷன் பண்ணிருப்போம் அப்படின்னா, ஒரு மாசம் ட்ரைனிங், ஒரு மாசம் பிளஸ் 10 days, 40 நாள் ட்ரைனிங் இருக்கும். இந்த 40 நாள் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் 6 மாசத்துக்கு இருக்கும். ஸோ முடிஞ்ச உடனே அந்த 45வது நாள்ல இருந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து 6 மாசத்துக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இருக்கும். இந்த 6 மாசம் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்க்கு உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்கும். அந்த ஸ்டைஃபன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15K 15,000 ரூபாய் 6 மாசத்துக்கு 15K ஸ்டைஃபன்ல இருக்கும். இந்த 6 மாசம் நீங்க கண்டினியூஸா கரெக்டா வேலை பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்கான ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமாவும் உங்களுக்கு வந்து சேலரி அங்க இருந்து ரிவைஸ், சேலரி 15,000 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல இருந்து 18,000 ரூபாயா மாறும். அதுக்கப்புறமா ஒரு 6 மாசம் வரைக்கும் இந்த சேலரி 6 மாசம் அப்புறமா உங்க பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி சேலரி 20,000, 22,000, 25,000 அப்படிங்கிறது முடிவாகும். எல்லா கம்பெனி மாதிரியே சும்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மாலிட்டி பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் சும்மா வாய் வார்த்தையா சொல்றது இல்ல. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் ஸ்கோர் சிஸ்டம் ஒன்னு ஃபாலோ பண்றோம். MEC கிரீன் ஸ்கோர் சிஸ்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நாங்க மானிட்டர் பண்ணுவோம். தம்பி இதெல்லாம் பண்ணினா உனக்கு இதுல இவ்வளவு பாயிண்ட் கிடைக்கும், இந்த இவ்வளவு பாயிண்ட் நீ ரீச் பண்ணினா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் போட்டுருவோம், அது இவ்வளவு இன்கிரிமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கறது எல்லாமே ஓபன் அப்பா நீங்க ஜாயின் அந்த 6 மாசம் இன்னும் முடியும் போதே உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும் சில விஷயங்கள். சும்மா பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் சொன்னா கரெக்டா இருக்காது இல்லையா? இதுதாங்கய்யா இதுல வந்து நான் சொன்ன மாதிரி ஒர்க் எல்லாமே இருக்கு. இப்போ இதுக்கு வந்து அந்த ஒரு மாசம் அந்த 40 நாள் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அந்த ட்ரைனிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் இருக்கு. அந்த ட்ரைனிங்கான ஃபீஸ் நீங்க பே பண்ணி தான் ஆகணும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 60,000 ரூபாய் வருது. இந்த 60,000 ரூபாய் இந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வச்ச பேர் வந்து CTPI, சர்டிஃபைட் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர். அதான் CTPI அப்படிங்கிறது. சோ நீங்க என்ன ரோல்ல வேலைக்கு போவீங்க அப்படின்னா TPI அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டரா அப்படிங்கிற ரோலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேலைக்கு போக போறீங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும் அப்படின்னா டிப்ளமோ ஆர் BE முடிச்சவங்களா இருக்கணும். மெக்கானிக்கல் ஆர் அலைடு டிபார்ட்மெண்ட், அதாவது ஆட்டோமொபைல், ஏரோநாட்டிக்கல், ப்ரொடக்ஷன், இது மாதிரி ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்டை நம்ம ஏத்துக்கலாம். இப்போ இதுல என்னன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா அப்படின்னு வரும் பொழுது ஓகே இதுதான் ஃப்ரெஷர்ஸ் வரலாம், அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் வேற ஃபீல்ட் இருக்கிறவங்க வரலாம், சேம் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் வரலாம். இதுல உங்களுக்கு இந்த ஒரு மாசம் நாங்க என்ன கத்துக் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டரா வேலைக்கு போறதுக்கு என்னெல்லாம் தேவையோ என்னெல்லாம் தேவை அப்படின்னா கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட், டாக்குமெண்டேஷன், டிராயிங், வெல்டிங், வெல்டர் குவாலிஃபிகேஷன், ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ், பைப்பிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், டெக்னிக்கல் கால்குலேஷன்ஸ், அண்ட் தென் எப்படி ஒரு பில் கிளைம் பண்ணணும். ஏன்னா நீங்க வெளியே டிராவல் பண்றீங்க அப்படின்னா டிராவல் அலவன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த அலவன்ஸ் எப்படி நீங்க கிளைம் பண்ணணும், ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணணும், மெயில் எப்படி பண்ணணும், இது
எல்லாமே உங்களுக்கு இந்த ட்ரைனிங்ல இருக்கும். ஒரு டிராயிங்கை வியூ பண்ணதுல இருந்து என்டிடி செக் பண்றது, அந்த டாக்குமெண்ட் எப்படி வெரிஃபை பண்றது, இந்த மாதிரி என்ன எப்படி ஒரு ரிலீஸ் நோட் ரிலீஸ் பண்றது, எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் பண்றது, இதை போய் நான் செக் பண்ணேன் இதுல வந்து இந்த டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எப்படி நீங்க உருவாக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே. ஏன்னா உங்களை அப்படியே 40 நாளுக்கு அப்புறம் வேலையில விட போறோம். டேரக்டா போய் நீங்க வேலை செய்ய போறீங்க. உங்களுக்கு கெயின் மட்டும் தான் அதுக்கப்புறம் நாங்க பண்ண முடியும். இன்டர்ன்ஷிப் புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு நாங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த 40 நாள் உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் ப்ராக்டிகலான ட்ரைனிங் தான் நாங்க கொடுக்க போறோம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 நாள் தான் ட்ரைனிங் வந்து இன்னொரு இருக்கும். மீதி நாள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டேரக்டா கம்பெனிஸ் நீங்க போக ஆரம்பிச்சிருவீங்க. கம்பெனிஸ்ல தான் உங்களுக்கு ட்ரைனிங் நடந்துகிட்டே இருக்கும். ஆஃப் டே கம்பெனி, ஆஃப் டே இன்ஸ்டியூட், ஆஃப் டே கம்பெனி, ஆஃப் டே இன்ஸ்டியூட் இப்படி தான் போயிட்டு இருக்கும். ஒரு 45 நாள் மேக்ஸ். அதிகபட்சம் 45 நாள் 40 நாள் ட்ரைனிங். 5 நாள் முன்ன பண்ண நீங்க ஜாயின் பண்ற டேட் மட்டும் மாறும். அதை வச்சுட்டு அதுல இருந்து அப்படியே நீங்க ஜாப்புக்கு ஜாயின் பண்ணிடலாம். சரி, இது எப்படி சார் வாய் வார்த்தையா சொல்லுங்களேன், ஏமாத்திட்டீங்கன்னா என்ன சார் பண்றது அப்படின்னா ஒன்னும் ஏமாத்த மாட்டோம். ஏன்னா நீங்க இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆஃபர் லெட்டர்ல நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிக்குவோம். இதை விட அஷூரன்ஸ் எதுல கிடைக்கும் எனக்கு தெரியல. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இதுல சர்டிபிகேஷன் உங்களுக்கு வரது வந்து ASNT லெவல் 2 சர்டிபிகேஷன் பிளஸ் CQAக்கான ஒரு சர்டிபிகேஷன்ஸ் இது எல்லாமே வரும். அது வெளியூர்ல இருந்து வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கான அகாமடேஷன் நீங்க ஃப்ரீயா இருக்கும் கோர்ஸ் படிக்கிறப்ப. அதுக்கப்புறமா வேலை இன்டர்ன்ஷிப் போனதுக்கு அப்புறமாவும் அகாமடேஷன் ஃப்ரீயா இருக்கும். கோர்ஸ் படிக்கும் போது லஞ்ச் ஃப்ரீயா இருக்கும். பட் இன்டர்ன்ஷிப் வந்ததுக்கு அப்புறமா லஞ்ச் எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க இன்ஸ்டியூட்லயும் இருக்க மாட்டீங்க, ஆபீஸ்லயும் இருக்க மாட்டீங்க, வெளியே டிராவல் இருக்கு. அதனால அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா லஞ்ச் எதுவும் நாங்க ப்ரொவைட் பண்ண மாட்டோம். பட் டிராவலிங் அலவன்ஸ் உங்களுக்கு தனியா வந்துடும். ஓகேவா? சோ டிராவல் பண்ணீங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் சரி, ட்ரெயின், பஸ்ஸோ இல்ல அங்க லோக்கல் ஃபேர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்க முடியும். அது எல்லாமே உங்களுக்கு அலவன்ஸா வந்துடும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியும் 15K வரும். ஸ்டைஃபன் 6 மாசத்துக்கு. அதுக்கப்புறமா 18K சேலரி. யாருக்கு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி பைப்பிங் ரிலேட்டடா போய் சைன் பண்ணணும்னு ஆசை இருக்கு? யார் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டரா வேலைக்கு போகணும் இருப்போம் இருக்கு. ஏன்னா இதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஜாலியா வேலை பார்க்கலாம். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் போய் கரெக்டா பண்ணானா இல்லையான்னு பாக்குறதா நம்ம வேலை. நம்ம கரெக்டா பண்றதுதான் கஷ்டப்படுவோம். ஒருத்த பண்ணதை கரெக்டா தப்பான்னு பாக்குறது எவ்வளவு ஈஸியான வேலை. அந்த மாதிரியான ஒரு வேலை தான். இந்த வேலையை நீங்க கிராப் பண்ணிக்கிறதுக்கு கீழே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கால் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி எதை பேஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம் ஆன்லைன்லயே. அந்த இன்டர்வியூல நீங்க ஓகே அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தர் ப்ராசஸ் எப்ப நீங்க ஜாயின் பண்ண வரணும் அப்படிங்கிறது சொல்லுவோம். அப்பதான் நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ணணும். அப்ப ஃபீஸ் பண்ண பே பண்ணும்போதே உங்களுக்கு ஆஃபர் லெட்டரும் நாங்க ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு உதவுதோ இல்லையோ, உங்களை சார்ந்த மத்தவங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கு உதவலாம். மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி கொடுங்க. வேற ஏதாவது டவுட்னாலும் கால் பண்ணுங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.